கட்சியுமே இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்கான உரிமையை போராட்ட காலத்தில் நின்று பெற்று தருவது கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை உண்டாக்கியவரே மாமேதை கார்லஸ் மார்க்ஸ் அவர்கள் தான். உலகிலேயே தலை சிறந்த சிந்தனையாளர். மார்க்ஸ் ஒரு மனிதன் அல்ல, அவர் ஒரு மாமனிதன். இன்றைக்கு இருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் கார்லஸ் மார்க்ஸை பற்றி? அவர் செய்த சாதனைகளோ புரட்சிகளோ நிறையவே இருக்கிறது. போட்டிருக்கும் ஆடையிலிருந்து கால்களில் இருக்கும் செருப்புகள் வரை எத்தனை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் போராடினார்கள் தெரியுமா? அந்த செங்கொடி சும்மா இல்லை, பல தோழர்களின் ரத்தம்னே சொல்லலாம். கம்யூனிஸ்டுகளின் கடவுள் தான் கார்லஸ் மார்க்ஸ். மார்க்ஸ் கல்லறைக்கு செல்வோர் அனைவரும் மனித குலத்திற்கு அவர் செய்த மாபெரும் பங்களிப்புக்காக மரியாதை செலுத்தி வருகின்றனர். கார்லஸ் மார்க்ஸ் ஒரு ஜெர்மானிய தத்துவ ஞானி, பொருளாதார நிபுணர், வரலாற்று சிறுவர் மற்றும் சமூகவியலாளர். அவர் மார்க்சியம் என்ற தத்துவம் மற்றும் அரசியல் பொருளாதாரத்தின் அடிப்படையை உருவாக்கிய பல முக்கிய சாதனங்களை குறித்தவர். அவரது முக்கிய பங்களிப்புகள் இன்றைக்கும் லண்டன் லைப்ரரிக்கு போனா மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய சிலை அணிந்திருக்கப்படும். இந்தியா முழுவதுமே ஏராளமான சிலைகள் எல்லாருமே கொண்டாடப்படுகிற ஒரு மாமேதை தான் நம்மளுடைய தோழர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். இன்றைய உழைக்கும் மக்களுக்காக நலம் கருதியவர் நம்மளுடைய கார்ல் மார்க்ஸ் அவர்கள் தான். இப்படிப்பட்ட உலகிலே தலை சிறந்த ஒரு சிந்தனையாளர் தான் நம்மளுடைய மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்கள். இன்றைக்கு மார்க்ஸும் அம்பேத்கரும் பெரியார் இவங்க 3 பேர் கொள்கையுமே வேற வேறு. இவங்க 3 பேரும் வைத்து யாருமே அரசியல் பண்ண வேண்டாம், அவங்களுடைய தத்துவத்தை யாருமே ஏற்க வேண்டாம், 3 பேர் கொள்கை கோட்பாடுகள் வேற வேறு அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் ஒண்ணுதான். மார்க்ஸ் எதற்காக போராடினார் என்றால் உழைக்கும் மக்களுக்காக போராடினார், உழைக்கும் மக்கள் நலனுக்காக போராடினார். அம்பேத்கர் கல்வி எல்லாருக்குமே சமமாக கிடைக்க வேண்டும் என போராடினார். பெரியார் ஆணும் பெண்ணும் சமம் என்று போராடினார் பெரியார். இப்படி இவர்கள் 3 பேர் கோட்பாடு கொள்கைகளை எடுத்து பார்த்தால் இவங்க எதுக்கு போராடினார்கள் என்றால் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். இது மார்க்சியம், அம்பேத்கரியம், பெரியாரியம் இது 3மே எதை வலியுறுத்துது என்றால் பிறப்பாலேயோ ஜாதினாலேயோ மதத்தாலேயோ பொருளாதாரத்தாலேயோ மொழியினாலேயோ இனத்தாலேயோ எதனாலையும் ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடே கிடையாது, அனைவருமே சமம். அப்படிதான் சமதர்மம், சமத்துவம், சமூக நீதி மார்க்சியம், அம்பேத்கரியம், பெரியாரியம் இது 3மே வலியுறுத்தது. போலவே நீங்களும் மார்க்சியத்தையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் பின்பற்றுகின்றால் நீங்களும் என்னுடைய தோழர்தான். நான் மார்க்சியத்தின் மாணவன், அம்பேத்கரின் பிள்ளை, பெரியாரின் பேரன், தோழர் ரெட்வின். நன்றி, வணக்கம், ஜெய் பீம்.